ஸோ இந்த அனிமேஷன் எப்படி தான் பண்ண போகிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க கூட சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 4 கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்ட்டு ஒரு ஓவர்லே எடுத்திருப்போம். ஜஸ்ட் அந்த ஓவர்லேல என்னடா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சிம்பிளி ஒரே ஒரு 4 சர்க்கிள்ஸை கீ ஃப்ரேமிங் பண்ணி வச்சிருப்போம். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மூமெண்ட் ஆகிற மாதிரி தான் கீ ஃப்ரேமிங் அப்படின்றது அமைஞ்சிருக்கும்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கீ ஃப்ரேமிங்ஸ் தான் இருக்கும் இதில். ஸோ அந்த சர்க்கிள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காஷியன் பிளர் கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்ட்டு ஒரு எஃபெக்ட் வந்திருக்கும்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு கலர்ஸ் ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒயிட் கலராக மாற்றிக்கலாம். எஸ், லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்றது. ஸோ இதுதான் கேஸ் இந்த ஓவர்லே. இதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். இது மட்டும் மேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா முக்கால்வாசியான வேலைகள் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ சிம்பிளி இந்த வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம்னு கூட சொல்லலாம். காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். காப்பி லேயர் கொடுக்கறது மூலயமா இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம்னு கூட சொல்லலாம். நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக கிரியேட் பண்ணுறது எப்போவுமே நல்லா தான் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். பேஸ் லேயர் கொடுக்கறது மூலயமா இந்த மாதிரியான கிரேடியன்ட் ஓவர்லே உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு கூட சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் ஒப்பாசிட்டி ஒரு 60 ஆர் சம்திங் 60 வச்சுக்கலாம். 60 வைக்கிறது மூலியமாகவே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஷேப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஷேப்பை ஆட் பண்ணுறது மூலியமா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸை கம்மி பண்ணிக்கலாம். ரேடியஸை கம்மி பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படின்றது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலியமா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூமெண்ட் அனிமேஷன் தான் கொடுக்க போகிறோம். மூமெண்ட் கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற கீ ஃப்ரேம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொசிஷனிங் இப்படி வச்சுக்கலாம். பொசிஷனிங் இப்படி இருக்கிறது மூலயமா ஸோ பொசிஷன் அப்படின்றது கொஞ்சமாச்சு சேஞ்ச் ஆகிருக்கும். மேலே இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பொசிஷன் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம், ரொட்டேஷன் ஆங்கிள் அப்படின்றதுக்காக ஒரு கீ ஃப்ரேம். இதுக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளை இப்படி குறைக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இந்த அனிமேஷன் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இந்த கிராஃப் தான் முக்கால்வாசி ஆட் பண்ண போகிறோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாப்அப் அனிமேஷன் மாதிரி. எஸ், லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாப்அப் அந்த எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும் நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த அனிமேஷன், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸை குறைச்சிட்டு ஏற்ற போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி கீ ஃப்ரேமிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்துக்கலாம். கிரேடியன்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேடியன்ட்டே ஓகே தான். பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக இதோட எஃபெக்டையே மொத்தமாக மாற்ற முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படின்றது கொடுக்க முடியும். ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா இருக்குல்ல? எஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த ட்ரான்சிஷன் கொடுத்துக்கலாம். ஃபேட் இன் ட்ரான்சிஷன், ஃபேட் அவுட் ட்ரான்சிஷன் இது ஏற்கனவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுக்குறது மூலயமா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு அனிமேஷன் இருக்கும். ஸ்ட்ரைப்ஸ் எங்கே எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ட்ரைப்ஸ் ட்ரை பண்ணிங்கனாவே சர்ச்சில் போய் ட்ரை பண்ணிங்கனாவே சர்ச் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்ற ஒரு அனிமேஷன் வந்துடும். ஸோ ஸ்ட்ரைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கவுண்ட்ஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுனாவே உங்களுக்கு போதும். கவுண்ட் பொறுத்த வரைக்கும் 1.6ல் வித் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வித் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் குறைஞ்ச போய்ட்டு போகிறதுல நம்ம ஃபேஸில் தான் விளையாட போகிறோம். ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு கீ ஃப்ரேம். ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வச்சுருங்க. 8 வைக்கிறது மூலியமா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் அவுட் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாற்றிக்கிங்க. ஒயிட்டாக மாற்றுறது மூலியமாக இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸ்மூத் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைக்காதீங்க. கொஞ்சோண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 0.5 வைங்க. இல்லை ஒரு 3 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன் அப்படின்ற மாதிரி ஷோ ஆஃப் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஷேடோ ஆட் பண்ணுறது மூலயமா இதில் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆல்ஃபாவை கம்மி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு டெப்த்து கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் பேவல் அப்படின்ற ஒரு ஸ்மூத் பேவல் அப்படின்ற ஒரு அனிமேஷன் இருக்கும் நம்ம அலைட் மோஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பைபிளை எடுத்து தூக்கி உள்ளே போட்டோன்னா எஸ் தலைவன் ஃபைனலி ரெடின்ற மாதிரி வேறு மாதிரியான ஒரு அனிமேஷனோட இவன் ரெடி ஆகிட்டு இருப்பான். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே என்ன பண்ணுங்க, காப்பி லேயர் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவையானது தான் டைப் பண்ண போகிறோம். ஸோ டைப் பண்ண வேண்டியது அப்படின்ட்டு பார்க்கும்போது
ப்ளீஸ் லைக் த வீடியோ கீஸ். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஏதோ ஒரு ஃபாண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃபாண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேடியன்ட்டுக்கு ஆப்போசிட் கலர் கிட்டத்தட்ட பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் சூஸ் பண்ணுறது மூலியமா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். யா உள்ளே போய் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரில் கேப்ஸில் மாற்றிப்போம். ஸோ யாஸ் கேஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் க்ரியேட் ஆகுது. சந்தோஷமாக இருக்குது இந்த எஃபெக்டை பார்க்கும்போது. எஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் ஸ்டைல் கொடுக்க போகிறோம். ஸ்டைலை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் ஸ்டைல் கொடுக்கறது மூலிமா இந்த மாதிரி ஒரு பயவில் கிடைப்பான். ஸோ இவனை வந்து பார்த்தோன்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல அந்த லெட்டரே தெரியாமல் போயிடும். லிட்ரலி அந்த லெட்டரே தெரியாமல் போயிடும். ஏன்னா வந்து பார்த்தோன்னா அந்த கலர்ஸோடு சேர்ந்து அந்த ஸ்டைல் அப்படின்றது காப்பி ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம போய் இப்போ கலர்ஸு ஷேடோ இது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ ஷேடோவை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா கலர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம இவன் அதாவது ஸ்டைப்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான்ல அவனையும் ஆஃப் பண்ணிக்கலாம். அவன் ஆஃப் பண்ணுறது மூலிமா ஸோ இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ லிட்டரலி வந்து பார்த்தோன்னா இந்த அனிமேஷன் அப்படின்றது பண்ணுறது ஈஸி தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபேட் இன் ட்ரான்சிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்கிஸ் ஒரு 0.3ல வச்சுப்போம். ஸோ இந்த ரவுண்டர் ரெக்டாங்கிளுக்கும் 0.3 வச்சுப்போம். 0.5ல இருக்குது, 0.3 வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ இவனை தூக்கி அப்படியே சைடில் வச்சுருவோம். ஸோ இவனை தூக்கி இப்படி சைடில் வச்சிடலாம். சைடில் வைக்கிறது மூலிமா இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா இப்படி ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவையானது ஒரு பாக்ஸ் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அனிமேஷன் முடிஞ்ச பிறகு தான் இந்த அனிமேஷன் வரணும். ஸோ அதனால இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுப்போம். பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு பெருசு பண்ணிப்போம். பெருசு பண்ணுறது மூலிமா ஸோ பாக்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கணும். எஸ் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கிறது மூலிமா இதோட வந்து பார்த்தோன்னா நம்ம கிரேடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வழக்கம் போல தான் பிங்கை சூஸ் பண்ண போகிறோம். பிங்க் எதுக்குடா இதுக்கு பிங்க் சூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த யூஐ அனிமேஷனுக்கு பிங்க்கு ஒய்லெட்டு இந்த மாதிரியான கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே பிங்கை சூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இதை தூக்கி போட்டாச்சு. இதுலேருந்து வந்து தான் மொத்த எஃபெக்டையும் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதே விஷயங்கள் தான் மறுபடியும் நடக்க போகுது. எஸ் லிட்டரலி வந்து பார்த்தோன்னா எடிட் குரூப்பில் போயிட்டு எஃபெக்ட்ஸ் உள்ள போயிட்டு ஸ்டைப்ஸ் வந்து பார்த்தோன்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டைப்ஸ் நம்மளுக்கு தேவை. பெலவெல் ஸ்மூத் அதெல்லாம் தேவையில்ல. ஸோ நம்மளுக்கு ஸ்டைப்ஸ் மட்டும் தேவை. ஸ்டைப்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு தடையும் நம்ம கொடுத்துட்டே உட்காந்துருக்க முடியாது. ஸோ பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தாச்சு. ஸோ லிட்டரலி வந்து பார்த்தோன்னா ஸ்டைப்ஸ் அப்படின்றது வர தொடங்கிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம ரவுண்டட் ரெக்டாங்கிளில் ஒரு அனிமேஷன் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். என்னடா அனிமேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாய் பெருசாக ஒரு அனிமேஷன். எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜ் அனிமேஷன் மாதிரி வச்சுப்போமே. ஸோ இந்த கீ ஃப்ரேமிங் வச்சுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பையன் இப்படி வருவான் பெருசாகுவான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது 2 கீ ஃப்ரேம் சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கடுத்தது இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம். ஸோ எடிட் ஷேப்பில் போய் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம், இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வைக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயபுள்ளையே இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒரு யூஐ அனிமேஷன் கொடுக்க முடியும் இந்த பையனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அனிமேஷன் அப்படின்றது நல்லாவே இருக்கும். ஸோ பார்த்தா தெரியுதா? எஸ் இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையானது இவனோட ரேடியஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரேடியஸை கம்மி பண்ணுறது மூலிமா இவனுக்கும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இது அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம ஆட் பண்ண போகிறது ஷேடோஸ் அப்படின்ற ஒன்று தான். ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆல்ஃபாவை வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணிக்கிங்க. இப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஷேடோ இருந்ததுக்கான தடையும் தெரியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் அப்படின்றது கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பிஹேவல் வழக்கம் போல தான் ஸ்மூத் அண்ட் பிஹேவல் பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த அளவுக்கு அது கிளாஸியாக தெரியணும் அப்படின்ற மாதிரி அந்த எஃபெக்ட்டுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம வழக்கம் போல தான் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் எப்போ ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்கான்ஷியஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் கைஸ்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நிறைய டுட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். பேஸ்ட் ஸ்டைல் கொடுக்குறது மூலிமா ஸோ எஸ் இந்த மாதிரி தான் கீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சதா இதை வந்து பார்த்தோன்னா பெருசு பண்ணிக்கிங்க. பெருசு பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இதில் லைவ் ஸ்வீப்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அவனெல்லாம் கண்டுக்காதீங்க. ஷேடோஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஷேடோஸ் ஆஃப் பண்ணுறது மூலிமா இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிங்க. லைட் ஸ்வீப்ஸ் அந்த எஃபெக்ட் இருக்கும், ஸ்டைப்ஸ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட், அதை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்ட பிறகு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனிமேஷன் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஸோயா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடைக்கும். ஸோ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அவ்வளோ செட் ஆகலை. ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். எஸ் கெய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த யூஐ அனிமேஷன் அப்படின்றது ரொம்பவே ஈஸி தான். ஸோ கற்றுக்கிட்டா ஈஸி. ஸோ இந்த மாதிரி தான் கெய்ஸ். ஸோ லிட்டரலி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உள்ளே போய்டும். உள்ள எடிட் குரூப்பில் போய்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எடிட் குரூப்பில் போய்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் ட்ரான்சிஷனில் அவுட் வந்து பார்த்தோன்னா கம்மி பண்ணிப்போம். அவுட் ட்ரான்சிஷன் அப்படின்றது வேணாம் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐகான்ஸ் அப்படின்ட்டு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஐகான்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெஜ் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஸ்மெஜ் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எப்போ கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்குரூப் பண்ணிக்கோங்க. வழக்கம் மூலமாக அன்குரூப் பண்ணியாச்சு கைஸ். அன்குரூப் பண்ணுறது மூலிமா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீ ஃப்ரேம் எலமெண்ட். ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு கீ ஃப்ரேம் எலமெண்ட். இவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவனுக்கு நடுவுலேயே வச்சுருவோம். நடுவுலேயே வைக்கிறது மூலியமாக ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது. அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்கிறோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவனை கொஞ்சம் சைடு வச்சுப்போம். எஸ் கெய்ஸ் நல்ல ஒரு அனிமேஷன். ஸோ எஸ் இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம குரூப் தட்டிடுவோம். குரூப் தட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவையானது. ஸோ இந்த இடத்துல அனிமேஷன் அப்படின்றது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு ஐகான்ஸ் வந்து பார்த்தோன்னா லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எந்த இடத்துல போய் எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஐகான் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான்ஸை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டே எடுத்துட்டோம். எதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை கீஸ். ஸோ அந்த ஒரு காரணத்தினால் ஸோ இந்த ஐகான்ஸ் எப்போ இன்புட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஐகான்ஸை இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டைம்லேருந்து வேணுமோ அந்த டைம்லேருந்து இந்த ஐகான்ஸை வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு ஸோ அந்த ஐகான்ஸோட டியூரேஷன் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஸோ 5 செகண்ட்ஸுக்கு வச்சுருங்க. 5 செகண்ட்ஸுக்கு வைக்கிறது மூலிமா இந்த பயபலிங்கில் 5 செகண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கும். ஸோ இந்த பயபலிங்கில் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் இல்லை கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் சின்னதாக எடுத்து இந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ அந்த ஐகான்ஸுக்கு அடிபடாத மாதிரி கீழே இருக்கிற அந்த அனிமேஷன் அப்படின்றது டச் ஆகணும். ஸோ இது வரைக்கும் வச்சுட்டு இப்போது எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஐகான்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம குரோமா கீ அப்படின்ற ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். குரோமா கீ அதை ஆட் பண்ணிங்கன்னா கீ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் வச்சிடலாம். ஒயிட் வைக்கிறது மூலியமாகவே பேக்ரவுண்ட் அப்படின்றது க்ரியேட் ஆகிடும். சரி மூவ் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு எஃபெக்டோட சேர்த்த ஒரு அனிமேஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் ட்ரான்சிஷன் வச்சுருங்க. ஃபேட் இன் ஃபேட் அவுட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸில் வைக்காதீங்க, 3 செகண்ட்ஸில் வைங்க. ஃபேட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 0 வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கும். இவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதனா பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். என்னடா பண்ண முடியும் அப்படின்றது கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கும் ஸ்மூத் பிலேவல் அப்படின்றத செட் பண்ணி விடலாம். செட் பண்ணுறது மூலியமாக என்னடா கிடைக்கும் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஒரு 3D லுக் அப்படின்றது கிடைக்கும் இவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் 3D லுக் அப்படின்றது கிடைக்கும். ஸோ 3 பேருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் தட்டிடுங்க. குரூப் தட்ட பிறகு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த யூஐ அனிமேஷனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா ஸோ சாஃப்ட் க்ளோ அப்படின்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் க்ளோ ஆட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கலர்ஸ் அவ்வளோ போயிட்டுருக்கும். ஸோ டிஃப்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது.
ஸோ 10 வச்சுக்கிங்க. 10 வைக்கிறது மூலிமா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிங்க, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்றது கரெக்டாக தெரியும். ஸோ ஹைலைட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு லட்டரிங்ஸ் அப்படின்றது கரெக்டாக தெரியும். பிங்க் கலர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிங்க் எடுத்து வச்சுப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பிளெண்டிங் மோடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு வைக்கிறது மூலிமா ஆல்ஃபா 100% வச்சுருங்க. அவுட்டர் க்ளோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செட் பண்ணி வச்சுருங்க. நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இவனை வந்து பார்த்தோன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் தான் கிடச்சிருக்கும் கீஸ். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ண தட்டி விட்டு அடுத்ததாக வேறு என்ன அனிமேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சவுண்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சா அதே அனிமேஷன் மாதிரி தான் வரும். ஸோ அடுத்ததாக ஒரு வீடியோ இன்வைட் பண்ணலாம் கீஸ். டா